இனிய காலை வணக்கம். நவுலவதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 991வது பொறிச்சொல் மணி. மணி 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 ஒவ்வொரு இடங்களிலும் மணி பிரதானமாக இருக்கும். ஆலயங்களில் மணி அடித்தால் அது அந்த ஊருக்கே ஆலய மணி கேட்கும். அதில் காண்டாமணி என்று சொல்லி கூட பெரிய மணி, அதை ஒருவர் அடிப்பார்கள். ஏன் பாடசாலைகள் கூட மணிகள் அடித்து ஒவ்வொரு வகுப்பு பாடங்களுக்கும் இடையிலே மணி அடித்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த இடைவெளியை நிரப்புவார்கள். மற்ற பாடம் தொடங்குவதற்கு இடையே அவர்கள் வீடு செல்வதற்கும் பாடசாலை தொடங்குவதற்கும் அந்த மணி பயன்படும். மணி மணி இந்த மணி கோயில் மணி, கோயிலிலே இருக்கும் மணியை கோயில் மணி என்று சொல்லுவார்கள். நேரத்துக்கு காமணத்தியாலம், அரமணத்தியாலம், ஒரு மணத்தியாலத்துக்கு ஒவ்வொருக்கா அந்த மணி அடைத்து மக்களை நினைவூட்டி செல்லும். ஆலயம் செல்வதையும் பூசை நேரங்களையும் காட்டி செல்லும் இந்த மணி. சில பேர் கதைக்கும் போது அது மணியடா, அது மணியடா என்று சொல்லி கதைப்பதை கூட காட்டுவார்கள். சின்ன சின்ன மணிகளை நாங்கள் ஆடைகளில் செய்து வைத்து தைத்து அதனை அழகாக்கி நாங்கள் மணிகளை பாவிப்போம். குண்டு மணி, கருத்த மணி, வெள்ளி மணி, பல விதங்களில் மணிகள் இருக்கின்றன. அந்த மணி யாருக்கு எது தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த மணிகளை வாங்கி கொள்ளுவார்கள். மணி மணி மணி. நன்றி, வணக்கம்.